பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை கொடுத்த அவருடைய நல்ல தயவுக்காக ஈவுக்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போம். கர்த்தர் நல்லவர். கடந்த இரவெல்லாம் நம்மை கண்மணியைப் போல காத்து விசாரித்து நம்மை நடத்தி வந்த ஒரு நல்ல தெய்வம் இந்த புதிய நாளை கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணித்து ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தும்படியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் சகல காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்மை வழி நடத்தும்படியாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பாடுகிற நேரத்தில் நல்லா பாடி துதிங்க, நல்ல கரங்களை தட்டி பாடுங்க, நல்ல ஆராதிங்க. காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் நம்மை அதிகமாய் பலப்படுத்தட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நாம் நன்றி செலுத்தி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல புதிய ஒரு நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் ஈவாய் பாராட்டி இருக்கிற உங்களுடைய தயவுக்காய் நன்றி. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களை நீங்கள் ஆசீர்வதி. எங்களுக்கு முன் செல்லுங்க, எங்களோடு கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. இந்த ஆண்டவரின் நாளை நாங்கள் ஜெபத்தோடு கூட நாங்கள் துவங்குகிறோம். துவக்கமும் முடியுமான எங்கள் தேவனுடைய கரத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளையும் கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும், நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் இருக்கிற இடத்துல நாம் ஒரு பாடலை நம்ம காலை வேளையில் நல்ல கைகளை தட்டி எங்களோடு கூட இணைந்து நீங்களும் பாடுங்கள். தெரிந்த ஒரு பாடல், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அந்த பாடலை நாம் பாடி இந்த காலவெளியில் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்க. ஆனால் முடிஞ்ச நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து பாடி அதோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமான், சாவை வென்றவர் என் மனவார். சொல்லலாம், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனா. செலாமா, சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா என்று சொல்லி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமே. கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமான்,
சாவை வென்றவர் என் மணவாளர். ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளர். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் என்று சொல்லி நாம் பாடுவோமா? சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளர். ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என்று சொல்லி நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமே. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் சேர்ந்து சொல்லுவீங்களா? விட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது. மீண்டுமாக என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் அவர் வந்துடுவார் என்று சொல்லி நாம் பாடலாம். ஹல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் சேர்ந்து என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். மீண்டுமாக ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் சொல்லலாமா? வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். எஸ் லார்ட். சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா. இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து இந்த காலை வேளையிலே உங்களோடு இணைந்து நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை கரங்களை தட்ட முடியாத சூழ்நிலை இருந்துன்னா நீங்க நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த காலை வேளையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன், இந்த
காலை வேளையில உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை கட்டவிழ்க்கிறோம். நாங்கள் இந்த காலை வேளையில உங்கள் இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகுவதாக. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் சொல்லுங்க நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் மீண்டுமாக. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். இயேசுதான், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஜீவிக்கிறார் என் இயேசு சேர்ந்து சீக்கிரமாய் வந்திடுவார். கரங்களை தட்டி ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் சேர்ந்து சொல்லலாமா? ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மனவாளர். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் எஜமானன், என் மனவாளன். எல்லா நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா பயங்களையும் எடுத்து போடுகிறவர். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகள், எல்லா பயங்கள் இந்த காலவேளையிலே நம்மை விட்டு நீங்கட்டும். சர்வ வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன் அவர். இந்த கால வேளையில முகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என்னோட இணைந்து சொல்வீங்களா? பாவமெல்லாம் போக்கிவிட்டார். கைகளை உயர்த்தி பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா பயங்கள் இந்த காலை வேளையில நம்மை விட்டு நீங்கட்டும். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என்று சொல்வீங்களா? என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். தேங்க்யூ. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவர் நல்லவராயிருக்கிறார்,
நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயங்களை நீக்கி போடுகிற தேவன், ஜீவிக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் கூப்பிடும் பொழுது நம் அருகிலே வந்து நிற்கிறவர். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிறவர். பயந்து இருக்கிற நேரங்கள் எல்லாம் பயங்களை நீக்கி போடுகிற ஒரு தெய்வம். இந்த கால வேளையிலே சோர்ந்து போய் பயந்த நிலையில நீங்கள் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஜீவன் உள்ளவராய், சர்வ வல்லமை உள்ளவராய் அவர் உங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீ நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ நல்லவர். சாவாமை உள்ளவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஈவாய் பாராட்டி இருக்கிற இந்த நாளில சர்வ வல்லவராய் நீர் எங்களுக்குள் அசைவாடுங்கப்பா. சர்வ வல்லவராய் எங்களுக்குள்ளே உலாவுங்கப்பா. எங்கள் வீடுகளுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, எங்கள் வீட்டின் நபர்களுக்குள்ளே நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. அசைவாடுங்கப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், மகிமையின் தேவன், மாறாதவர், நித்திய பிதா, நிர்மல ராஜன். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் பாராட்டி இருக்கிறதானே இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை நீங்கள் நடத்துங்க. எங்களை சுற்றிலும் வேலி அடைங்கப்பா. வீட்டை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு. எல்லாரும் அப்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் வீட்டை சுற்றிலும் கல்வாரி ரத்தத்தை தெளித்து சத்துருவம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களாமா. சத்துருவின் கிரிகள் நிர்மலமாக முடியும். ஆண்டவரே, எங்கள் வீட்டை சுற்றி நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் வெளியேறி வருகிற எந்த விதமான கிரிகளும் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுப்பா. எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள், தூஷணங்கள், சத்துருவின் கிரிகள் ஒன்றும் எங்கள் எல்லைக்குள்ளே வராதபடிக்கு இப்போது நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் எல்லையை நம்முடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் காம்பவுண்டை ஒப்பு கொடுங்க, உங்கள் வீட்டை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை சுற்றி நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தின் பெருந்துளிகள் ஆண்டவரே எங்கள் வீட்டை சுற்றிலும் நிழலிடுவதாக, நிழலிடுவதாக. ஷகனதர மாந்தர மனதுரா கலதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். கிருபையே, கிருபையே கர்த்தாவே, மகிமையானதை செய்யப்பா. அற்புதமானதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. எல்லா எரிச்சல்கள், பொறாமைகள் ஒன்று எங்கள் எல்லைக்குள்ள வரக்கூடாது. வீணான சண்டைகள், வீணான பிரச்சனைகள் எங்கள் எல்லைக்குள்ள வரக்கூடாது. அக்கினி ரதங்களை வைங்க அப்பா, அக்கினி குதிரைகளை வைங்க. எங்கள் எல்லைகளை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு இந்த கால வேளையில் இறங்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அக்கினி ரதங்கள் எங்கள் எல்லைகளை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு. ஆண்டவரே, தகப்பனை உருவின பட்டயத்தோடு கூட தேவ தூதர்கள் எங்கள் வீட்டை சுற்றிலும் எங்கள் எல்லைகளை சுற்றிலும் உலாவுவார்களாக. எங்கள் வீடுகளை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்புக்குள்ளே இந்த
காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த காலை வேளையில் ஒரு தெய்வீக மகிமைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. தெய்வீக பாதுகாப்பு எங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே ஒவ்வொரு அறைகளிலே இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை தெளித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே உடைய ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறப்பா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். தெய்வீக சமாதானம், தெய்வீக வல்லமை, தெய்வீக மகிமை எங்கள் வீட்டுக்குள்ளே அசைவாடுவதாக. சமாதானத்தின் பாத்திரர் எங்கள் வீட்டுக்குள்ளே அசைவாடுங்கப்பா. சமாதானத்தை கெடுக்கிற எந்த கிரிகளாக இருந்தாலும் அது இப்பொழுதே விலகுவதாக. சமாதானத்தின் தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே அசைவாடுங்கப்பா. ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம் எங்கள் எல்லைக்குள்ளே இருப்பதாக, எங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை எங்கள் எல்லை முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும், ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கட்டும், தெய்வீக சந்தோஷம் இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைவு இருக்கட்டும். கேளுங்க, என்னோட இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கட்டப்பா. சந்தோஷத்தில் நிறைவு இருக்கட்டும், ஆகாரத்தில் நிறைவு இருக்கட்டும், சமாதானத்தில் நிறைவு இருக்கட்டும், கணவன் மனைவி உறவில் நிறைவு இருக்கட்டும். காலை வேளையில் எங்கள் வீடு தெய்வ மகிமையினால் நிரம்பி இருக்கட்டப்பா. தெய்வ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டப்பா. ஓ மகிமை 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 மகிமை. குறைவுகள் வெளியேறட்டும். எங்கள் வீடு நிறைவுள்ள ஒரு வீடாய், எங்கள் குடும்பங்கள் நிறைவுள்ள ஒரு குடும்பமாய் எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே, எப்பொழுதும் இருக்கட்டும். ஒரு விடுதலை எங்கள் வீட்டுக்குள்ள அசைவாடட்டும். எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை அசைவாடட்டும். விடுதலையின் தெய்வனே எங்கள் வீட்டுக்குள்ள அசைவாடுங்கப்பா. குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும், வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் இருந்து எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. விழித்திருக்கிற நீங்கள் தான் உங்கள் வீட்டினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தான் அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுங்களேன். ஒருவேளை உங்களை விட்டு தூரமாக இருக்கலாம், அல்லது உங்களை விசாரிக்காமல் கூட இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தின் நபர்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தூரமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. விடுதலை தாங்கப்பா. சுகத்தை கொடுங்க, பலனை தாங்க. சத்துரு தொடாதபடி, தீங்கு துக்கப்படுத்தாதபடி நடத்துங்க ஆண்டவரே. தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் எங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. சத்துரு எந்த விதத்தில் அவர்களை தொடக்கூடாது, எந்த விதத்தில் அவர்களை வஞ்சிக்கக்கூடாது, எந்த விதத்திலையும் ஆண்டவரே அவர்களை சத்துருமானவன் தொடாதபடிக்கு வேலை அடைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலப்படுத்தி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவின் கிரிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையானதை செய்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. விடுதலைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஓ நீ நல்லவர் 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 நல்லவர். ஓ நீ பெரியவர் பெரியவர். எங்க வீட்டுக்குள்ள பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அசைவாடுங்க. கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானங்களுக்காக, கணவர் கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வருமானத்தை கொடுக்கிற கர்த்தாவே, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனை மாற்றி போடுவீராக. நாங்கள் விடுதலையோடு தேவனை பாடி ஆண்டவரே விடுதலையோடு வேலையை செய்யணப்பா. இடத்துல இருக்க நெருக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எந்த மனிதனால் நெருக்கங்கள் வருகிறதோ அந்த மனிதனால் ஆண்டவரே எங்களுக்கு எந்த நெருக்கங்களும் எங்களை நெருங்காதபடி வேலை ஸ்தலத்தில் தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் இருக்க நெருக்கங்கள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக, அதிசயமான காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை செய்வாடட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறாங்களோ ஆண்டவரே இந்த காலை வேளையில் அவர்கள் சுகப்படுத்துங்கப்பா. உங்களுடைய சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பலவீனங்கள் மாறுவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. எல்லா பலவீனங்களையும் என் தேவனில் எடுத்து போடுவீராக. பலப்படுத்துகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய பலவீனத்திலே நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீன பகுதிகள் பலன் அடையட்டும். இரத்தத்தை எங்களுக்காக கல்வாரில் சிந்தின அந்த இரத்தத்தின் பெருந்துளிகளை ஒவ்வொருவர் மேலே நாங்கள் வைக்கிறப்பா. ஒவ்வொரு பலவீன பகுதிகளில் வைக்கிறோம், பலவீன கட்டுகளில் வைக்கிறோம். கர்த்தர் உடை தெரிந்து நல்ல விடுதலையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருக்கும் தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, நல்ல படிக்கட்டும். ஃபீஸ் கட்டுவதற்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நெருக்கத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபீஸ் கட்ட முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த டேட் கொடுத்துருக்கிறாங்களோ அந்த டேட்க்கு முன்னாடியே பிள்ளைகள் எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டி இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. மனுஷனுடைய உதவியை காட்டிலும் உங்க உதவியை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்வீராக, நீர் எங்களுக்கு செய்வீராக. உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் எங்கள் போக்கில வரத்திலையும் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. பண தேவைகள், பொருளாதார தேவைகள், மனுஷ கண்களை, தயவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பீராக. வர வேண்டிய பணங்கள் வரட்டும். கொடுக்க வேண்டியவர்களுக்கு இந்த நாளிலே சரியான நேரத்தில் அதை கொடுத்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பலவீனங்கள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிக்கும். அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்பார்களாக என்று நாங்கள் வாழ்த்துவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை பிள்ளைகளோட வாழ்க்கையை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தரும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையானதை கர்த்தர் செய்யும், அதிசயமானது செய்யும், அற்புதமானது செய்யும். பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் இந்த தேவனில் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்த காரியங்களை செய்யப்பா. நன்மைகளை கர்த்தர் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அநேகருக்கு எங்களை சாட்சியாய் நிறுத்துங்க. ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்ட நிலைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். வீணாய் மனுஷர்கள் நிமித்தம் வருகிற சாபங்களை மாற்றி போடுங்க. திருமண தடைகளை மாற்றி போடுங்க. திருமணத்திற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. கர்ப்பக்கணி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் இந்த தேவனின் மனம் இறங்கும். கர்ப்பக்கணிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பீரா. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். தனிமையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை தாயும் தகப்பனுமாய் கூட இருங்கப்பா. திக்கற்றவர்கள் விதவிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், போஷி, காப்பாற்றும், பலப்படுத்தும், நன்மையினால் நிரப்புங்க. திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். சேனல் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இதனாலே கர்த்தர் என்னென்ன ஊழியங்கள் சேனல் மூலமா நடக்கிறதோ எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகர் கலந்து கொள்வார்களாக. தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். சேனல் ஃபவுண்டருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவைகள் எல்லாம் சந்திப்பாராக. ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பண தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளையும் தேவனில் சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதியும். தெய்வீக கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். எங்களோடு பேசும். என்றைக்கும் என்ன வார்த்தைகள் எங்களுக்கு வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர்களோடு கூட நீர் இடைப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்கிற உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெபத்திலே நீங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு கலந்து கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அதை மிஞ்சி நாம் வரும் பொழுது அதுக்கு நமக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 18:9-10 வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. 10ஆம் வசனம் குறிப்பாய் சொல்லுகிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையினாலே இவங்களை நிரப்ப விரும்புகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேலே கைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பவுல் ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் அவன் இருக்கிறான். அந்த வீட்டார் ஆண்டவரை விசுவாசம் உள்ளவர்களாக அவன் மாற்றுகிறான், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அன்று ராத்திரியிலே பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே. இந்த பட்டணத்திலே எனக்கு என்ன நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை நிறைய பேரை நான் தொடரணும்னு விரும்புகிறேன். நீ பயப்படாதே, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கைப்படுவதில்லை. இன்றைக்கு அந்த வார்த்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவது இல்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அநேகர் நிறைய உங்களுக்கு விரோதமாய் நிறைய பேர் எழும்பலாம், நிறைய பேர் பிளான் பண்ணலாம், நிறைய பேர் உங்கள் வேலைக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் பல காரியங்களை செய்யலாம். இந்த காலவேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் பேரில் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொன்னது வார்த்தையின்படியே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒருவனும் உங்கள் மேலே கை போட முடியாது, ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் பயந்து போனவரா, இந்த இரவிலே பயந்து போனவராக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்த அந்த நேரத்தில் கர்த்தர் பவுலோடு தெளிவாய் பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத பவுலே, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவேளையில் உங்களுக்கு உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் பேரில் உன் மேலே கை போடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை பேர் எழும்பினாலும் ஒருவரும் உன்னை தொடாதபடி உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். தான் வேதம் சொல்கிறது, உன்னை கண்மணியை போல காத்து வழி நடத்துகிற தேவன் அவர், உன்னை கருத்தாய் விசாரிக்கிற தேவன், உன்மேல் என் கண்ணை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உன்மேல ஒருவனும் உன்மேல் கை போடாதபடி உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை அழகாக உங்களை நடத்த வல்லவராக இருக்க. உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துலையோ அல்லது நீங்கள் போகிற இடத்துலையோ எந்த இடத்துலையும் ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்யாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாய் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக அவனுடைய மாமனார் எழும்பி தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் பிரயாணப்பட்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, இரவிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் அவனை சந்தித்து சொல்லுகிறார், என் பிள்ளை மேலே தீங்கு செய்கிற எண்ணத்தோடு கூட போய் அவனை தொடரணும்னு நினைக்கிற கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கலையா. அவனோடு பேசி அவனிடத்தில் பட்சமாய் பேசு என்று சொல்லி அனுப்பின தேவனாய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் சொல்லி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலைவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒருவனும் உன் பேரில் கைப்படுவதில்லை, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்கிற எண்ணத்தோடு கூட ஒருவனையும் கர்த்தர் உன்னை நெருங்கி வருவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தீங்குகளை நீ காணாது இருப்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே
தீங்குகளுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார். தீமையான காரியங்கள் உங்களை நெருக்கி வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாள் செய்ய போகிற 2 காரியம். அதில் முக்கியமான காரியம் என்னென்னா, ஆண்டவர் உங்களை தீங்கு செய்யும்படி ஒருத்தனையும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் அனுமதிக்க மாட்டார். ஒருவனும் உங்கள் பேரில் கைப்படாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆண்டவர் இதற்காக செய்ய போகிற 2 காரியங்கள். ஒன்று, நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஆண்டவர் பவுல் பார்த்து சொல்றார் 9ஆம் வசனத்தில், கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் இரு. பயப்படாத. முதலாவது பயப்படாதே. உங்கள் காரியங்கள் என்னவா இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்கள் எழும்பினாலும் அவர்கள் பலசாலிகளாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையவர்களாக இருக்கலாம், பலசாலிகளாக இருக்கலாம், பணபலன், புயபலன், மனுஷபலன், ஆள் அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏதோ சொல்ல, நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவனும் அவரை மீறி உங்களை தொட முடியாது. அதான் சொல்றாரு, கண்மணியை போல உங்களை வைத்திருக்கிறாராம். கண்மணியை பாதுகாக்கிறது போல உங்களை பாதுகாப்பாய், கருத்தாய் விசாரித்து உங்களை கண்மணியை போல வைத்திருக்கும் பொழுது ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய எழும்பாதபடி கர்த்தரே உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன் பேரில் கைப்படுவதற்கு. அப்போ முதலாவது பயப்படாமல் தைரியமாக இருங்க, தைரியமாக நில்லுங்க, தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. கர்த்தர் இங்கே கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார்னு அந்த தைரியம் இருந்துச்சுனாலே போதும். எந்த மனிதனை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டேன். அதான் தாவீது சொல்றா, நீ யுத்தத்திலே வல்லவனாக இருக்கலாம் பரவாயில்ல, ஆனால் நீ நிந்தித்த என் தேவனுடைய நாமத்தினால் வர அவனுக்குள்ள ஒரு தைரியம், நான் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாலும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிறவர் இவனை தோற்கடிப்பார் என்று சொல்லி தாவீது தனக்குள்ளே கர்த்தர் இருக்கிற அந்த பலத்தோடு கூட போனான். தீங்கு செய்யணுன்ற எண்ணத்தோடு வந்த கோலியாத்தை கர்த்தர் முறியடித்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யணுன்ற எண்ணத்தோடு வந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் ஒருவனும் உங்களை தொடாதபடி, ஒருவனும் உங்கள் பக்கத்தில் அணுகாதபடி, நெருங்காதபடி தீங்கு செய்கிற எண்ணத்தோடு ஒருத்தனை ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் விடமாட்டார். கர்த்தருடைய விலையேற பெற்ற பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கு. அதனால் பயப்படாதீங்க. 2வது, வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்திலே பவுலுக்கு சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராத. 2வது பிள்ளைகளை, நீங்கள் பேச வேண்டிய இடத்துல தைரியமாக பேசுங்க. நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்த நாட்கள் போதும். எந்த இடத்துல நீங்கள் பேசணுமோ அந்த இடத்துல இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் உங்கள் நாவில் வைக்க போகிறார். எந்தெந்த இடத்துல பேசணுன்ற ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எங்கே எப்படி பேசணுன்ற ஞானத்தையும், யாரிடத்தில் நீங்கள் பேச வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் நாவுகளிலே ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களை இந்த கால வேளையிலே ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். தான் பவுல் கேட்டு சொல்றாரு, பவுலே பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும் எண்ணத்தோடு ஒருத்தனையும் உன் பக்கத்தில் நான் விட மாட்டேன். ஒருவனவும் மேலே கை போடுவதில்லை. அதனால நீ பயப்படாத, தைரியமாக பேசு, மௌனமாக இருக்காத. அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என்ற பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் எந்த இடத்துல என்ன பேசணுன்றதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஒருவேளை இத்தனை நாட்களாக மௌனமாக இருந்திருக்கலாம், அமைதியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேச வேண்டிய இடத்துல, இன்றைக்கு நீங்கள் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பேச வைப்பார். அல்லேலூயா. யார் இடத்துல என்ன பேசணும்? மோசே சொல்றாரு, நான் திக்குவாய் மந்த நாவு, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் பேச வேண்டிய இடத்துல நான் பேசுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆர்வனை கூட அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுக்கு துணையாய் கர்த்தர் நீக்க போறாரு. நீங்க பேச வேண்டிய வார்த்தைகளை அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், யார் இடத்துல எப்படி பேசணும், யார் இடத்துல எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்கள் நாவுகளிலும் உங்கள் வாய்களிலும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஏனென்றால்
இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். 2 காரியம். ஒன்று, பயப்படாமல் இருங்க. 2வது, பேச வேண்டிய இடத்துல ஞானமாய் பேசுங்கள். பேச வேண்டிய இடத்துல தைரியமாய் பேசுங்கள். பேச வேண்டிய இடத்துல கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி பேசுங்கள். அபிஷேகத்தில் நிரம்பி பேசுங்கள். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பேச வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுடைய நாவுகளில் வார்த்தைகளை வைப்பார். நீங்கள் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், அதான் வேதம் சொல்லுங்க. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் அடிக்கடி சொல்ல வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தையை சுமந்தவர்களாக நீங்கள் போக போகிறீங்க. இந்த நாளில் யாரிடத்தில் என்ன பேசணும், எங்கே எப்படி பேசணுன்றதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரை சில வார்த்தைகள் உங்களுக்கு கொடுப்பார். சில இடத்துல ஆண்டவர் உங்கள் வாயை திறப்பார், சில இடத்துல வாயை மூடப்பார், சில இடத்துல சில மனிதனிடத்தில் தைரியமாக நின்று பேச உதவி செய்வார். கோலியாத்துக்கிட்ட யாரும் பேசுறதுக்கு பயந்தாங்க, ஆனால் தாவீதுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார் சொல்லி அவன் பேச இவன் பேச பாருங்க, அங்கு பேச்சோடு இல்லை, தாவீது செயலில் அதை காண்பித்து கோலியாத்தை முறியடிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, தீங்கு செய்கிற எண்ணத்தோடு ஒருவனும் மேலே கைப்பட மாட்டான். ஹல்லேலூயா. 2 காரியம். ஒன்று, நீ பயப்படாமல் இரு. 2வது, தைரியமாக பேசு, மௌனமாக இருக்காத. சில இடத்துல மௌனமாக இருந்து தான் இன்றைக்கி நாம் இப்படி இருக்கிறோம். பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் நம்ம பேசணும். கர்த்தருடைய வார்த்தையினால் பேசுங்க, அபிஷேகத்தோடு பேசுங்க, ஜெபம் பண்ணிட்டு பேசுங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்தில், அதுக்கப்புறமா பவுல் அந்த இடத்துல 1.5 வருஷம் அந்த இடத்துல இருந்து தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ண. எந்த இடத்துல பயந்து கொண்டு அதே இடத்துல கர்த்தர் பவுலை 1.5 வருஷம் ஊழியத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக பவுலை எடுத்து பயன்படுத்தினார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிற நாம் ஜெபிக்கலாமா? ஒருவனும் தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஒரு புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பாடி ஆராதிக்க உதவி செய்ய நன்றி, நாங்கள் ஜெபிக்க உதவி செய்ய நன்றி, எங்களோடு பேசினீங்கள பாம்புக்கு கொண்டாட கொடி நன்றி. ஒருவனும் தீங்கு செய்யும்படிக்கு உண்மையில் கை போடுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே, கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையின்படியே ஒரு தீங்கு செய்கிற எண்ணத்தோடு எங்கள் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. வேலி அடைங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, பராமரிங்க. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து பயங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினைக்கு மாறுதலும் சமாதானம் வழிநடத்தும் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்யும்படி உங்கள் அருகில் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.